நிஷிதா, அதாவது தமிழ்நாட்டில் மட்டுமே பேசப்பட்டு வந்த அந்த பெரியார் சிலை கடந்த ஒரு மாத காலமாக இங்கு பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இருதரப்பும் இரு பல்வேறு கருத்துக்கள் இரு தரப்பிலிருந்தும் முன்வைக்கப்பட்டன. சில சமயங்களில் எல்லை மீறி செல்லக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நடைபெற்றது. ஒருவரை தாக்குவதற்கு சென்று மறியல் என்று பல்வேறு போராட்டங்கள் தமிழகத்தில் நாம் பார்த்து வந்தோம். இந்த சூழ்நிலை தற்போது சீமானுக்கு இந்த பேச்சு தொடர்பாக போலீசில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. என்றால் நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. பல்வேறு வழக்குகள், ஒரு வழக்கு இரு வழக்குல 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பல்வேறு இடங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் மட்டும் ஒலித்துக் கொண்டிருந்த இந்த பிரச்சனை தற்போது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. லண்டனிலே இது போன்ற ஒரு பெரியார் படிப்பு வட்டம், பெரியார் ஸ்டடி சர்க்கிள் என்ற ஒரு அமைப்பு, அங்கு இந்த பெரியார் பற்றிய கருத்துக்களை பேசும்போது திடீரென சிலர் உள்ளே புகுந்து பெரியாருக்கு எதிரான கருத்துக்களை வைக்க, சீமான் தொடர்பான வாதங்களை முன்வைக்க, அங்கும் இதே போன்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அங்கு சிறு சிறு குழுக்களாக இது போன்று பல்வேறு அமைப்புகள் இயங்கி வருகின்றன. இந்த அமைப்புகள் இதுவரை ஒற்றுமையாக செயல்பட்டு வந்த நிலையில் தற்போது திடீரென இந்த குழப்பங்கள் லண்டனில் உள்ள புலம்பெயர் தமிழர்கள் மத்தியிலும் தற்போது எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த காட்சிகள் என்ன என்பதை தற்போது முழுமையாக பார்ப்போம். என்ன நடந்தது என்பதை தற்போது முழுமையாக நாம் பார்ப்போம். நாங்க இந்த விஷயங்களை பேசுவோம். பெரியார பத்தி பேசுறதுல என்ன பிரச்சனை? உங்களுக்கும் பெரியார பத்தி பேசுறதுல என்ன பிரச்சனை? No, he's out. பெரியார் படிப்பு வட்டம், பெரியார் ஸ்டடி சர்க்கிள் என்ற இந்த பெரியார் படிப்பு வட்டம் இது போன்ற பல்வேறு விவாதங்களை அங்கு தொடர்ந்து நடத்தும். அவர்களுக்குள் பெரியார் தொடர்பான கருத்துக்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்வார்கள். ஆனால் அது வழக்கம் போல நடைபெறும் இந்த கூட்டத்தில் திடீரென புகுந்த சிலர் சீமானுக்கு ஆதரவான சீமான் முன்வைத்த கருத்தில் அங்கு பேசியிருக்கிறார்கள். பெரியார் தொடர்பான கருத்துக்களை அங்கு வைத்தவுடன் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். என்றால் இது போன்ற சம்பவங்கள் தமிழகத்தில் மட்டும்தான் அடிக்கடி அரங்கேறிக் கொண்டிருந்தன. ஆனால் தற்போது புலம்பெயர் தமிழர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த பிரச்சனைகள் பெரும் எதுவும் இல்லாமல் தற்போது அந்த இடத்திலும் அது எதிரொலிக்க ஆரம்பித்திருக்கு. அங்கு பல்வேறு தரப்பிலும் அந்த வேதனையை தெரிவித்தார்கள். யார் பக்கம் நியாயம் இருக்கு என்பதெல்லாம் அவர்கள் பேசாமல் இது போன்ற நிகழ்வுகள் இங்கு எப்பொழுதுமே வராது. ஆனால் தற்போது ஒரு கருத்தினை வைக்கும் போது திடீரென உள்ளே புகுந்து இது போன்று ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. பிறகு போலீசாருக்கு தகவல் கொடுத்து அங்குள்ள லண்டன் போலீசார் மெட்ரோபாலிட்டன் போலீசார் அவர்களை அங்கே கூட்டத்திற்குள் புகுந்து குரல் கொடுத்தவர்களை வெளியேற்றினார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்தோம். நமக்கு பிரத்யேகமா இந்த காட்சிகள் அங்கிருந்து இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் நமக்கு அனுப்பியிருந்தார். அந்த காட்சிகளை தான் தற்பொழுது நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டில் மட்டுமே எதிரொலித்துக் கொண்டிருந்த பிரச்சனை தற்போது புலம்பெயர் தமிழர்களிடமும் எதிரொலிக்க ஆரம்பித்து விட்டது. அது யார் தரப்பு சரி தவறு என்பதை விட இந்த பிரச்சனைகள் தேவையில்லாமல் அங்கும் சென்று விட்டது என்பதுதான் தற்போது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கிறது. இந்த பிரச்சனை என்பதுதான் புலம்பெயர் தமிழர்கள் பல்வேறு நாடுகளிலே ஒற்றுமையாக இருந்து வருகிறார். தமிழர்கள் என்ற ஒற்றுமை தமிழகத்தில் இருக்கிறதோ இல்லையோ, புலம்பெயர்ந்த நாடுகள் தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு அமைப்புகளாக செயல்பட்டு வந்தனர். ஆனால் தற்போது அங்கும் விரிசல்கள், தமிழகத்தில் எப்படி விரிசல்கள் இருக்கிறதோ அது போன்று அங்கும் தற்போது விரிசல்களை விட வைத்து விட்டார்கள். சிலர் புகுந்து இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பும் போது இந்த விரிசல்கள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் தற்போது லண்டனில் நடைபெற்ற அந்த சம்பவம் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இது தொடர்கதையாக மாறுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். லண்டனில் எதிரொலிக்க தொடங்கிவிட்டது. இனி மற்ற ஐரோப்பிய நாடுகள், கனடா, அமெரிக்கா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் இது போன்ற பிரச்சனைகள் பெரியார் அந்த இடங்களிலும் பெரியார் தொடர்பான சர்ச்சை அந்த இடங்களிலும் எதிரொலிக்குமோ என்ற ஒரு ஐயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால்
இந்த பிரச்சனை தொடர்பாக உள்ளே புகுந்து பெரியாருக்கு எதிரான கருத்து தெரிவிக்க முயற்சித்தவர்களை போலீசார் வெளியே அப்புறப்படுத்திய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பெரியார் சர்ச்சை என்பது தமிழகத்தில் மட்டும்தான் இருந்தது. தற்பொழுது சர்வதேசங்களிலும் தமிழர் வாழும் இடங்கள் எல்லாம் எதிரொலிக்க தொடங்கி இருக்கிறது என்பதற்கு ஒரு ஆரம்பமே இந்த லண்டன் கூட்டத்தில் நடைபெற்ற சம்பவம் என்று எடுத்துக்கொள்ளலாம். நிகிதா.